இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 8 வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. சரி, நான் நடுவுலேயே பேசலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் நான் பேசலை. சரி, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, சனிக்கிழமை நம்ம தலைவர் வருவார், ஏதான சிறப்பான சம்பவம்லாம் பண்ணுவார், அதையும் பார்த்துட்டு ஒரு பெரிய வீடியோவை முழுசாக போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தலைவர் வந்தார். ஸோ அவர் எப்படி யூஸ்வலாக பண்ணுவாரோ அதுலேருந்து சற்றும் விலகாமல் அதே மாதிரி ஒரு ஹோஸ்ட் வேலையை பண்ணிவிட்டு போனார். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், யார் கமல்ஹாசனா விஜய் சேதுபதி யார் சிறந்த ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இல்லைனா கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான், ஏன்னா எனக்கே தெரியல, ஒருவேளை எனக்கு அப்படி தோணுதா, ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அந்த இந்த மாதிரி விஷயம் மைண்டில் வருது அவர் பண்ணுறதை பார்த்துன்றது. ஏன்னா வீட்டுள்ள நிறையா நடக்குது. அதாவது கேர்ள்ஸ் டீமு பாய்ஸ் டீமுன்னு தனியாக பிரித்தாங்க. ஓகே, சீசன் அவங்களா பிரிஞ்சுப்பாங்க, குரூப்பாக. அது குரூப்பிசம் சொல்லிவிட்டு இந்த வாட்டி அவங்கள பிரித்து விட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. ஸோ ரெண்டு சைடும் தப்பு நடக்குது, தப்பு நடக்கும் தான், யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஒரு சைடை நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு ஒரு சைடை நீங்கள் அப்படியே பட்டும் படாமல் சரிம்மா ஓகே அழுகுறம்மா, சரி அழுவாத, இனிமேல் பார்த்துக்கோங்க, தப்பு பண்ணிட்டீங்களா, சரி அடுத்த வாட்டி பண்ணிக்கோங்கன்னு தொடச்சி விட்டான்னு போகிறதும் எந்த வகையில் நியாயம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. பாய்ஸ் டீமாக இருந்தோன்னா கேர்ள்ஸ் டீமாக இருந்தோன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ராங்காக சொன்னால் தானே தெரியும் அவங்க பண்ணுறது தப்பு, இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ்க்கு போவோம் நம்ம. இப்போது மஞ்சரி ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை எபிசோட்லேயே வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு டாஸ்க்கு கொடுக்குறாங்க முத்துக்குமரனுக்கு. என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, அதாவது சர்க்கியூட் டாஸ்க். இது வந்துட்டு ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. 3 செட்டு கொடுப்பாங்க. செட்டுக்கு 30 பர்பீஸு, நீ ரைஸு, லெக் ரைஸு, எல்லா ரைஸு, சிக்கன் ரைஸு, மட்டன் ரைஸு, எல்லா ரைஸும் கொடுத்தாங்க. நம்ம இது எல்லாமே வந்துட்டு 30 கேப் விடாமல் 3 சர்க்கியூட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போய், அதாவது 100 எடுத்தோடனே 100 தான். இந்த கேர்ள்ஸ் டீமுக்கு பாய்ஸ் கொடுத்த மாதிரி 5-10 செஞ்சுட்டு போமா, அதுக்கே அழுவாதம்மா, சரி விடுமா 3 தடவை செஞ்சுட்டு போமா, அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. செஞ்சால் 100 செய், இல்லைனா போ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது, இன்னொரு கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எஸ் ஆகிடுறது. சரி, நம்ம கொடுத்தது லைட்டாக தப்புன்னு நம்மளுக்கே தெரியுது, கேட்டால் கடைசியில் இவங்களை கை காமிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து என்ன சொன்னாங்க, டாஸ்க் ஒன்று சொன்னாங்க முத்துக்குமரன் கிட்ட. அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேர்கிட்ட கொடுத்துட்டாங்க, சௌந்தர்யாக்கிட்டையும் வர்ஷினிக்கிட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை எப்படி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, சரி நான் டாஸ்க் கொடுத்தேன் முத்துக்குமரன்றதுனால தான் இந்த மாதிரி கொடுத்தேன், இல்லைன்னா நான் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் யாராக இருந்தால் என்ன, உங்கள் வீட்டு ஆளான்னு அவங்க நீங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு, அதாவது வெளியிலேருந்து விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் இன்னொருத்தர் ஊரான் வீட்டு புள்ள, உங்கள் இஷ்டத்துக்கு 30 செட்டு போட வச்சா அதுக்கப்புறம் அவங்க அன்றாட வேலைகளை பார்த்து பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கை பண்ணி சமையல் கட்டு வேலையும் பார்த்து அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? கேமரான்றது ஒன்று இருக்குன்றதே கேர்ள்ஸ் டீமில் நிறைய பேர் மறந்துட்டாங்க. என்னென்னா லைக் நம்மளுக்கு 10-15 டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, இந்த வாட்டி செஞ்சுருவோம், கொடுத்தா 100-150 தான், அது குறையக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மோடில் போயிட்டாங்க. ஈகோ பயங்கரமாக ஹிட் ஆகி கேமரா காஷியஸ்லாம் போயிட்டு அவங்கவுங்க ஒரு மோடில் ட்ரிகர் ஆகியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாச்சனா, இந்த வாரம் கொடுத்தாங்க இந்த ஒரு ராஜாராணி டாஸ்க்கு, நாட்டு டாஸ்க்குன்ட்டுப்பா 10 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஜெஃப்ரி ஏதோ பண்ணார், அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டார், நாட்டை தாண்டி வந்துட்டார், அவங்க நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சாச்சம்மா தேவி சாச்சனா என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா 100 சிட்டப்ஸ் போடு அப்படின்னாங்க. அவருக்கு 100 தோப்பு கருணை கொடுங்க, 100 கருணை பார்க்காதீர்கள். அதில் பையன் உண்மையிலே 100 சிட்டப்ஸ் நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஃபேட்டிக் வரதான் செய்யும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு நான் கொடுத்தது டென்ஷன் ஆகிட்டியா, நீ டென்ஷன் ஆனதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேணும்னு அவனை பேசிகிட்டு இருக்கார் பண்ணி மனசையும் காயப்படுத்தி இவ்வளவும் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே யோசிக்கிறேன், இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி பாய்ஸ் டீம் இதெல்லாம் பண்ணி கேர்ள்ஸ் டீமுக்கு இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்துருந்தா எப்படி போயிருக்கும் இந்த வீடு, நம்ம ஹோஸ்ட் என்னென்ன மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். எனக்கு ஒருத்தர் தான் மைண்டில் வந்தார். ஒரு சில காலங்கள் இன்னொரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார் ஜீ தமிழ் சேனலில், ஒரு பேர் கூட கருன்னு ஆரம்பித்து சாமின்னு முடியும், சாரி கருன்னு ஆரம்பித்து அப்பன் அப்படின்னு முடியும். போற போக்குல இல்ல சார், சாரி அது தெரியாம வந்துருச்சு, ரொம்ப பெரிய தப்பு தான். அவர் இப்போ என்ன ஆனாலும் தெரியல, நடுவில் பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தார். அவரே ரியலைஸ் பண்ணி ஷோ விட்டு போனாரா இல்லை அவர் தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நம்ம விஜய் சேதுபதி சாரும் திட்டத்திட்ட அவர் மாதிரியே ஆகிட்டார். ஸோ இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதில்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதாவது 2 தரப்பு ஆட்கள் இருக்காங்கன்னா 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க, சரி ஓகே 2 பேரையுமே ஈக்குவலாக பாருங்கள், பார்சியாலிட்டி இல்லாமல் ஈக்குவலாக கண்டித்து அனுப்புங்க. கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்?
பேசுகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கண்டஸ்டன்ஸை கேட்டு ரயான் பேசலை, ஓகே அவன் ஓப்பன் அப் ஆகலன்னு சொல்லிட்டு சார் வந்த உடனே வந்து சார் உட்காருங்க சார். ஓகே சார். போன வாரம் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் ஹார்ஷாகவே அவர் பேசிட்டார். இதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேன்ட்டார். அதில் உண்மையிலே அந்த பையன் ரயான் வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டாப்புல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாரு, அந்த இதெல்லாம் இருக்கும், பயம்லாம் இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் டீமில் தப்பு பண்ணுறாங்க, ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த பயங்கர சென்சிட்டிவான விஷயத்த பயங்கரமாக லைக் கொண்டு போகிறாங்க. 100 டாஸ்க் 100 நம்பர்ஸ்னால் சாதாரணம் கிடையாது. அது எப்படி ஊரா விட்டு பிள்ளைக்கு நீங்கள் என்ன எடுத்து போய் 100 டாஸ்க் கொடுப்பீங்களா? உங்கள் வீட்டால் தான் நீங்கள் கொடுப்பீங்களா? அது தெரிய வேண்டாம். அதெல்லாம் கேட்கணுமே, ஹோஸ்டோட பொறுப்பு அப்படின்றத எங்கேயோ எனக்கு ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, டாஸ்க் வரலாம். டாஸ்க் வந்துட்டு நம்ம இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க், அதாவது வேறு சீசனில் அதர் சீசன்லலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமான டாஸ்க், ராஜா ராணி டாஸ்க்கு. நாடாக பிரித்து ஒரே நாடாக பிரித்து வேறு கேரக்டர் கொடுப்பாங்க. இந்த வாட்டி 2 சைடுன்றதுனால 2 நாடாக பிரித்து கேரக்டர் கொடுத்தாங்க. அதுலேயும் திருப்பியும் மஞ்சரியும் சாச்சனாவும் வந்துட்டு அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட்டில் இவர் ஹோஸ்ட்டும் நம்ம ஒன்று பண்ணார். லாஸ்ட்டில் எப்படி வந்து முடிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு தான் பண்ண முடியலையே, அதை பண்ணலான்னு சொல்லாமே, இதுதான் மேல் ஈகோ அப்படின்ட்டாங்க. 100 பண்ண முடியாதுன்றது யாருக்குமே தெரியாதா? கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியாதா? சரி, மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலேன்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்க கூட அவங்க ரெடியாக இல்லை. விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட்டே சொல்கிறாரு, அம்மா நீங்கள் பண்ணிட்டீங்க, தப்பு தான், அட்லீஸ்ட் ஒத்துக்கோங்க அப்படின்றார் அவர். அப்படி தான் போயிட்டுருக்கு பிக் பாஸ் இந்த வாரம் எபிசோடு. நாளைக்கு சண்டே எவிக்ஷன் சாச்சனான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எவிக்ஷன் என்னோடய விருப்பம் ரஞ்சித்து. ஏன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அவர் அப்படியே எது சேஃபர் சைடோ அப்படியே சாயின்னு சாயிறாரு. கண்டிப்பாக பார்க்க முடியல, பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட்டு அமுச்சு விட்டு இன்னும் 2 வைல்டு கார்டு கூட அதுக்கு நீங்கள் உள்ளே அமுச்சு விடலாம், யாரும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறவங்க. ஸோ பேசாமல் பப்ளிக்கில் இருந்தே ஒரு 2 பேரை அனுப்பி விடுங்க, அவங்களாவது போயிட்டு எதனா கொஞ்சம் நல்லா பண்ணட்டும். அந்த மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் இந்த சீசன் 8. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த ஹோல் சொல்லணுன்னா, கண்டஸ்டன்ஸு ரொம்ப பூவார், பர்ஃபார்மன்ஸு ஒன்றும் அவங்களுக்கு ஸ்கோப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி வெளியில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்கே உள்ளே போயிட்டு ஈகோவால் ஹிட் ஆகி கேமரா கான்ஷியஸ் இல்லாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டர்டெயின் பண்ணணுன்றதை மறந்து தாண்டி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கத்தலும் கூச்சலமாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு சுவாரஸ்யம் ஒன்றுமே இல்லை ஷோவில். இவர் ஹோஸ்ட் என்ன பண்ணுறாரு, நீங்கள் யார் வந்தாலும் எழுந்துச்சு நின்று கை தட்டுங்க, அவங்க பார்த்துட்டு இது பண்ணுவார். இவர் அதோட பயங்கர சுவாரஸ்யமாக ஒன்று பண்ணுறாரு, மக்களும் கேட்டு கை தட்டுறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே டிவிலேருந்து பார்க்கும்போது செம கடுப்பாகுது. எதுக்கு பண்ணுறாங்க? என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு பர்பஸ் போயிட்டு மன உளைச்சல் தான் ஆளாகுது. கொஞ்சம் நேரம் பிக் பாஸ் பார்த்தோன்னா எழுந்துச்சி போயிட்டு வேறு எதாவது பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, அடுத்த வாரமாவது எதாவது நல்லா நடக்குதான்னு பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.